சண்டே மார்னிங் எப்பவும் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்ததும் தோசை மாவு இருந்துச்சு. சரி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிக்கவே 9:15 கிட்ட ஆயிடுச்சு. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் நேரம் இன்டோர் பிளான்ட்டெல்லாம் எடுத்து வெயிலில் வைப்பேன். அதனால் எல்லாத்துக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் எடுத்து வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா புதினா லீஃப் தான். மண்ணெல்லாம் எதுவும் வைக்கலை, கொக்கோ பீட்டு மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே உரம்னு அது மாதிரி எதுவுமே போடலை. வெறும் அந்த குச்சியெல்லாம் நட்டு வச்சேன். ஓரளவு ஒரு 5-6 குச்சியில் நல்லாவே தழுத்து வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் கொஞ்ச நேரம் தான் வெயிலில் வைப்பேன், மற்றபடி நிழலில் எடுத்து வச்சுருவேன். புதினா லீஃபு கொக்கோ பிட்டில் வந்தது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அதனால் இந்த கொக்கோ பிட்டில் மல்லி விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். சரி மல்லி வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதையும் டெய்லி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுறேன். இது ஒரு 3 டேஸ் ஆகுது. மல்லி வச்ச மாதிரியே இருக்குது. 9:30க்கு மேலே தான் மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டேலேயே ஏதாவது ஒரு சில இது வீக் டேஸ்க்காக நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அதில் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கீரையும் இல்லை முருங்கைப்பூவும் இருக்கும். ஏதாவது ஒரு கீரையை ரெடி பண்ணி வச்சுருவோம். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு. இது கொஞ்சம் வேக வச்சுக்கிறது, சூப் வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கு இந்த வீக் டேஸில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதோட முருங்கைப்பூ கிடைச்சாலும் கண்டிப்பாக விடுறதில்ல. எப்போவுமே ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது நாங்கள் முருங்கைப்பூ வச்சு சாப்பிட்ருவோம். முருங்கைப்பூவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது எப்போவுமே 10 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இதை வச்சு சாப்பிட்ருவோம். முட்டை பொரியலோடு இதை சேர்த்து சாப்பிட்றப்ப அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குக் பண்ணவும் கூடாது. ஓரளவு குக் ஆனாலே போதும். ரொம்ப குக் ஆச்சுன்னா மருத்துவ குணம் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. இப்போ திங்கள் டு வெள்ளி சமைக்கிறதுக்காக ஒரு 2 டேஸ்க்கு காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் முருங்கைக்கீரை வச்சுக்கலாம், ஒரு நாள் முருங்கைப்பூ வச்சுக்கலாம். அடுத்ததாக வெயில் காலம்னாலே இந்த மாதிரி நீர் காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணும். வெள்ளரிக்காய் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, நல்ல குளிர்ச்சியும் கூட. இதை வாங்கி நம்ம வெளியில் போட்டோம்னா அப்படியே ரொம்ப வாடி போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மார்னிங் போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கீரை, வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் கிடைக்கும். அதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காய்கறிகள் மட்டும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் தான் வாங்குறது. அதிகமாக ஃப்ரிட்ஜில் எப்பயும் டம்ப் பண்ணி வைக்கிறதில்ல. அடுத்ததாக திங்கள் டு வெள்ளிக்காக வீக்கெண்டில் செஞ்சு வைக்கிற வேலை மாவு. இது இல்லாமல் கண்டிப்பாக வார நாட்கள் ஓடாது. நைட்டே அரிசியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்குவேன். மார்னிங் ஒரு 4-4:30க்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதனால் ஒரு 10 மணி போல் மாவை அரைச்சி வச்சோம்னா ஒரு நைட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷனில் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாவு அரைக்கிறப்பயே சைட் பை சைடாக சின்ன சின்ன ஒர்க்கை பார்த்துக்கலான்னு சொல்லி சண்டேனா நான்வெஜ் இல்லாமல் எப்படி, அதனால் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, விலா மீனும் பிரானும். ஸோ அதை ரெண்டையும் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சளும் உப்பு போட்டு வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலான்னு சொல்லி அதையும் எடுத்து கையோடு ஊற வச்சிட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயமும் கையோடு உரிச்சிட்டேன். சின்ன சின்ன வேலைகளை குழம்புக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு வைக்கிற நேரத்தில் சட்டுன்னு நம்ம கூட்டி வச்சிடலாங்கிறதுக்காக குழம்புக்கு எப்போவுமே மசாலா அரைச்சி தான் ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் உரிச்சது கையோட குழம்புக்கு தேவையான மசாலையும் வறுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அது சூடும் அரைக்கும். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, வத்தல் போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா தேங்காவோட அரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால காலையில் எழுந்ததும் காஃபியோ டீயோ குடிக்கலை. டேரெக்டாக டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அதனால் இவ்வளோ வேலைகள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு டீ சாப்பிட்டோம்னா அடுத்தடுத்து வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இஞ்சி டீயோட நாட்டு சக்கரை சேர்த்து குடித்தாச்சு. குடித்ததும் உடனே எழுந்திரிச்சு வேலையை பார்க்குறதில்ல. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்தேன். வந்ததும் அரிசியும் அரைப்பட்டுருச்சு. அடுத்ததாக உளுந்தும் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் பீல் பண்ணி வச்சது இருந்துச்சு. ஃபிஷ்ஷுக்கும் ப்ரானுக்கும் தேவைப்படுது. அதனால் சின்ன வெங்காயத்தை ஒரு சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணியாச்சு. எவ்வளோ சின்ன வெங்காயம் இருந்தாலும் இதில் போட்டு சாப் பண்ணிட்டோம்னா கண்ணெரிச்சல் இருக்காது. அதுக்காகவே இதில் போட்டு சாப் பண்ணிடுறது. இப்போ வதக்கி வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிச்சு. அதை தேங்காவோட போட்டு நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து ஒரு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலையும் குழம்பு மசாலாவும் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறமா ஊற வச்ச புளியை நல்லா சேர்த்து குழம்போட ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கூட்டி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தக்காளியை விட புளி டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுதான் நல்லாவே இருக்கும். நான் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும்தான் சேர்த்தேன்.
குழம்பு ரெடியானதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் ஃபிஷ்ஷை போட்டு விட்டு இறக்கி விட்டோம்னா மீனும் அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த இரும்பு பேன் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து குக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேனில் ப்ரான் தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இடித்து வச்ச சோம்பு அதோடு சேர்த்து ஒரு பட்டையும் உடச்சி போட்டு சோம்பும் பட்டையும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா இதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் தொக்குக்கு தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மசாலான்னு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சமாக மசால் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மசாலா மூடி வச்சிடலாம். மசால் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசால் குக் ஆகிருக்கும். மசால் போடுறப்பயே மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டணும். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். நல்லா மசால் குக் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச ப்ரானை சேர்த்து ப்ரானுக்கு தேவையான அளவு ஏற்கனவே மசாலோட உப்பு போட்டிருக்கோம். ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசாலோட கலந்து விட்டுக்கலாம். மசாலோட ப்ரானை நல்லா கலந்து விட்டு தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ப்ரான்லேருந்தே தண்ணி வெளியேறி வரும். குக் பண்ணிட்டு இருக்கப்பே எனக்கு மாவுமே வந்து சைடு பை சைடாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து இந்தளவுக்கு எனக்கு தண்ணி வெளியேறி இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரான் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியும் கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்ம அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும். அதனால் இந்த தொக்குக்கு அளவாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பெப்பர் தூளை வந்து ஆட் பண்ண போகிறேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியாக இது மேலே வந்து கருவேப்பிலை தூவ போகிறோம். கருவேப்பிலை தூவினதுக்கு அப்புறமா நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆனோம்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்தோடையும் சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான இறால் தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. 12:30க்குள்ளே கடகடன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மாவும் அரைச்சாச்சு. கம்பு தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாச்சு. இங்கே மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும்தான் வைக்கணும். சாதம் 1 மணி போல் வைக்கலாம். ஏன்னா ஒரு 2 o'clock ஆகும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டாங்க. சூடாக சாதத்தோடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக லேட்டாக வச்சு ஒரு 2 மணி போல் எல்லாத்தையும் ஒன்ஸ் அகைன் வந்து சூடு பண்ணிட்டேன். ஃபிஷ் குழம்பும் சரி, இறால் தொக்கையும் சரி சூடு பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோட இந்த சூடான இறால் தொக்கையும் போட்டு மதிய சாப்பாடை திருப்தியாக முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.